ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. நம்மளுடைய எங்களுடைய காலங்களும் சரி, எங்களுக்கு முன்னாடி இருந்த காலங்களும் சரி, அப்போல்லாம் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதே பரவாயில்லையே, 100 ரூபான்னு. அப்புறம் எங்கள் ஜெனரேஷன்ஸ் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வரவங்களாம் ஒரு 1000 ருபீஸே ஒரு பெரிய காசு, 1000 2000. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லேக்ஸ் பேக்கேஜ் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஈஸி கோயிங்காக வந்துடுது மணின்றது. சில பேர் தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பணம் வேலைக்கு. பட் மேக்சிமம் பசங்க படிச்சுட்டு வரப்போ வேலை வாய்ப்புன்றது நிறைய கிடைக்கிறது, அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க. இதுல என்ன பார்க்கணும்னா, நம்ம முன்னாடிலாம் எதுவுமே நம்மளா கேட்க மாட்டாங்க, பெரியவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதுதான் வச்சுப்பாங்க, அப்படியே இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் பசங்கள்லாம் அவங்களுக்கு எல்லாமே இப்போ ஆன்லைன், எல்லாமே வீடு தேடி வருது. அதாவது செலவுகள் வரவுகளை விட செலவுகள் நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா ஆப்பும் உங்களுக்கு ஆப் வைக்கிற மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை இது பண்றாங்களே ஒழிய இன்கம் ரொம்பவே கம்மியா யோசிக்கிறாங்க. நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ், அதாவது நான் எப்பயுமே அடிக்கடிக்கு சொல்றதான், உங்களுடைய நீங்க வேலை ஜாயின் பண்றப்பவே உங்களுடைய சேவிங்ஸ் ஆரம்பிச்சிடணும். நீங்க இப்ப எல்லாமே 20ஸ்லயே ஏர்லி 20ஸ்லயே வந்துடுறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எது வேணா இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி நோ பாதர். ஸோ இப்போ ஒரு மாசத்துக்கு உங்களால ஒரு 200 ரூபாய் தான் சேர்க்க முடியுமா அப்படின்னா, அது தொடர்ந்து அந்த 200 ரூபாய் கன்சிஸ்டன்டா டிசிப்ளினா கண்டிப்பா நீங்க அதை சேருங்க. அது உங்களுக்கு பின்காலத்துல உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒருத்தர் 500 ரூபாய், அதாவது நான் சொல்றது 90ஸ்லயே ஒருத்தர் போட்டார். ஒரு போட்டார் இன்னைக்குமே 90s, அன்னைக்கு 500 பெரிய காசு. சேலரியே நிறைய பேருக்கு 1000 ருபீஸ் தான் இருந்தது. இன்னைக்கு 500 ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இப்போ ஒரு ஷர்ட் வாங்கினாலும் மினிமம் 500 ஆயிடும். ஸோ அப்படி 500 இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அது ஒரே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண ஒன்றும் பண்ணல, சும்மா சிம்பிளா போட்டது இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் 1 crore நிக்கிறது. அது சிறுதுளி பெருவெள்ளன்ற மாதிரி. அதனால உங்க சேவிங்ஸ் ஏர்லியரா எவ்வளவு சீக்கிரம், அப்புறம் பார்த்தோம்னா ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணா தள்ளி போடுறதுன்றது வச்சுக்க கூடாது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் சேலரியை ஃபர்ஸ்ட் செலவே உங்களுடைய சேவிங்ஸா தான் இருக்கணும். அது சம்திங் ஒரு ஆர்டிடி ஏதாவது அதை ஒரு தொடர்ந்து வச்சுக்கோங்க. ஒரு 30 இயர்ஸ்ன்னு இருந்தா கூட தொடர்ந்து இதுதான்றது மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேங்க்ல கிரெடிட் ஆயிடும் இல்லையா, ஆட்டோமொபைல், அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்றது கருத்துக்கள். தேங்க்யூ.